சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனிதர்களால் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய இந்த தவறுகள் குற்றங்களை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தி 4 பேருக்கு தெளிவுபடுத்தி அவரை சீரழிக்கும்படியா எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கூடிய வழிகாட்டல், ஒருவருடைய தவறை கண்டா அதை நீங்க மறைங்க. ஒருவருடைய தவற, ஒருவருடைய குற்றத்தை கண்டா அதை மறைக்கும்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டு இருக்குது. அதுக்கு நன்மையை இஸ்லாம் வைத்திருக்குது. மன் சதர முஸ்லிம சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் ஒரு முஸ்லிமுடைய குறைய, தவற, குற்றத்தை மறைப்பாரோ அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் அவருடைய தவறுகளை, குற்றங்களை மறைப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவருடைய தவற தோண்டி தோண்டி திருவி திருவி 6000 ஆய்வு செய்யறதுக்கு 6000 யாருக்கும் அனுமதி கிடையாது. இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. குர்ஆன் தடுக்குது. வலா தஜஸ்ஸசு, நீங்க மத்தவண்ட குறைய, மத்தவண்ட தவற திருவி திருவி ஆராயாதீங்க. இது உங்களோட கடமையும் இல்லை, உங்களுக்குரிய பொறுப்பும் இல்லை. இதை பத்தி நாளைக்கு உங்கள்கிட்ட விசாரிக்கப்பட மாட்டாது. ஒருவருடைய தவறு தேடி தேடி போறது ஒரு புறம் இருக்க, அது கண்ணுக்கு தென்பட்டால் கூட அதை மறைக்கும்படி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. அதை பாதுகாருங்க, அதை மறைங்க என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வழிகாட்டல, இந்த மார்க்கம் எம்மளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த பண்பு எம்மிடம் இல்லாதனால் இன்று ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து வைத்திருக்குது. குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, சண்டைகள், சச்சரவோ, இதே மாதிரி தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒருவருடைய தவறு அம்பலப்படுத்தியதனால் ஏற்பட்ட விபரீதங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறைப்பதற்கு நன்மையை இஸ்லாம் வாக்களித்திருக்குது. இஸ்லாம் எமக்கு அதுக்கு நன்மை கிடைப்பதாக மார்க்கம் எமக்கு வழிகாட்டி இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த தவறுகளை, குற்றங்களை கண்டா மறைங்க, இதுக்கு எவ்வளவு நன்மை என்பதை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், மன் ரஆ ஔரா, யார் ஒருவருடைய தவறை காண்றாரு, ஒருவரால தவறு நடக்குது, குற்றம் நடக்குது, ஒரு பாவம் ஒன்று செஞ்சிட்டாரு, ஃபஸதரஹா, யார் அந்த தவறை மறைப்பாரோ, அந்த குற்றத்தை மறைப்பாரோ, கான கமன் அஹ்யா மௌஊதா, உயிரோட புதைக்கப்படக்கூடிய ஒரு புள்ள, பெண் புள்ள, அந்த புள்ள உயிரோட புதைக்கப்பட போகுதோ அந்த புள்ளைய பேய்த்து பாதுகாத்தா எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தார்கள். யார் ஒருவருடைய தவறு, குற்றத்தை, குறைய மறைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த நன்மையை வழங்குவான்னு சொன்னார்கள். ஒருவர் அவருடைய பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய உயிரோடு வைத்து புதைக்க போறாரு, மண்ணில போட்டு, இவரை தடுத்து நிறுத்தி அதை பாதுகாக்கிறார். அந்த நன்மை தான். முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை தெளிவுபட, இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு? பிள்ளைய உயிரோட புதைக்கிறதுக்கும் குறைய மறைக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? உலமா முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை தெளிவுபடுத்தும் பொழுது, ஒருவரால் ஒரு தவறு நடக்குது, ஒரு நல்லா இருந்தவரு, கண்ணியமாக இருந்தவரு, அவரால் ஒரு தவறு நடந்துட்டா அதை யாராவது பார்த்துட்டாங்களா அவரை நிம்மதியை இழந்துருவார். அவர் தவறை கண்டுட்டாங்களே என்று சொல்லி ஈமான் இல்லை என்றா அவர்கள் தற்கொலை செய்வதற்கும் துணிந்து விடுவார். அவருடைய தவறு தெரிய வந்துட்டு, நான் இது போற உலகத்துல வாழ்ந்து வேலை இல்லை, நான் இதுக்கு போற இருக்கிறதுல இந்த பிரயோசனம் இல்லை, நான் எப்படி சமுதாயத்துக்கு முன்னால முகம் காட்டுறது, இவருக்கு தான் தெரிய வந்துட்டது என்று பயந்து ஈமான் இல்லை என்றால் தற்கொலையும் செய்து கொள்வார்கள், ஊரை விட்டு ஊர் போயிடுவார்கள். சகோதரர்களை தலைமறைந்து வாழ ஆரம்பிப்பார்கள். இதே நேரத்தில் ஒரு தவறு எங்களுக்கு விளங்கிட்டு கண்டுட்டோம், எங்களுக்கும் தெரியுது, அவருக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு தெரியும் என்று அவர்கிட்ட போயிட்டு, இங்க வாங்க சகோதரர்களே, சகோதரரே, நீங்க செஞ்ச தவறு தான், இதுவரை செய்யாதீங்க, ஆனா நீங்க பயப்படாதீங்க, நான் யாருக்கும் சொல்லிடுவேன், நான் வல்லாஹி நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று அவரிடம் இந்த வார்த்தையை போயிட்டு சொன்னா அவருக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஒன்று உண்டா? நான் பயந்து இவர் வெளியில கொண்டு வந்துருவாருன்னு சொல்லி, இவர் தான் வந்து வாக்களிச்சிட்டாரு, அவர் தான் சத்தியம் பண்ணிட்டாரு, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமன் அஹ்யாஹா மௌஊதா, ஒரு பொம்பளை புள்ள, உயிரோடு இருக்கிற பொம்பளை பிள்ளைய
மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாத்தா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்றவர்களுடைய தவறுகளை கண்டா மறைக்கும்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி.